திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் ஆலோசனைக் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடுமலை பகுதியில் உள்ள தனியார் உரக்கடையில் வாங்கிய களைக்கொல்லி மருந்தால் நடவு செய்த சில நாட்களிலேயே நெற்பயிர்கள் கருகி சேதமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு ஜோத்தம்பட்டியில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மதியம் 12 மணியாகியும் அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். ஒரு சிலர் கூட்டத்தை புறக்கணித்து சென்ற நிலையில் தாமதமாக வந்த அதிகாரிகள் இழப்பீடு வழங்குவது குறித்து பேசாமல் இனிவரும் காலங்களில் சாகுபடி செய்வது குறித்து பேசினார்கள். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கே விவசாயிகளுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எப்படி என்று சொன்னால், இந்த முற்றிலும் அழிந்த பயிர்களை பற்றி அவர்களுக்கு தீர்வு காணுவதை பற்றி பேசவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் பண்ணுவதை பற்றியும் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மருந்துகள் அடிப்பது என்பதை பற்றியும் தான் சொல்கிறார்கள். நாங்கள் கேட்பது நேற்று இறந்து போன குழந்தைக்கு உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொடுக்கல் என்று கேட்கிறோம். அவர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பிறக்கிற குழந்தையை எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக நாளை மறுநாள் 10 மணியில் வேளாண்மைத்துறை அலுவலகம் முன்பு மடத்துக்குளத்தில் விவசாயிகள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை இப்போ கலந்தாய்வு பண்ணி இப்போ நாங்கள் ரெடி பண்ணி ஏதோ இப்போ மருந்து கடைக்காரருக்கெல்லாம் ஒரு பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக பரிந்துரை பண்ணால் தானே அடுத்து அந்த விவசாயி அடுத்து அதில் வெள்ளாம் வைக்க முடியும். இன்றைக்கி நாளைக்குன்னு சாக்கு போக்கு போட்டிட்டு போனால் எப்போ அந்த விவசாயம் அடுத்த விவசாயம் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் குயிக்காக பார்த்து உடனே அவங்களுக்கு என்ன இதோ அதை பண்ணி விட்டுட்டு அழித்து வேறு வெள்ளாம் வைப்பாங்க.